கிட்டத்தட்ட ஒரு வருஷங்க அப்புறம் சர்ச்சுக்கு வர்றது நல்லா சந்தோஷமா இருக்குது. என்ன சர்ச் பெரிய சர்ச் நமக்கு. ஆத்துமகள் கம்மியா இருக்கிறாங்க. அ தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம் நம்ம. ஆண்டவர் சுத்தமானா கண்டிப்பா இந்த ஆண்டவர் வந்து இந்த சபையை நிரப்புறதுக்கு நமக்கு ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வாரு. எல்லாரும் சேர்ந்து நம்ம அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுவோம் நம்ம. பிரேயர் பண்ணுவோம் நம்ம. அ எவ்வளவு கூடிய சீக்கிரம் எவ்வளவு நல்லா காஸ்பல் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படணுமோ, அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா நம்ம அதுக்கு. சரியா? ஏன்னா இப்படி இப்படி நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கை சூழல்ல சர்ச்சஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெங்களூர்லலாம் 1 வருஷம் இருந்திருக்கிறேங்க. ஒரு சர்ச் போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் எனக்கு. அவ்வளோ கூட்டம் ரஷ் இருக்குது. அதுவும் எங்க பார்த்தாலும் டிராஃபிக் இருக்குது. நெறைய பாப்புலேஷன் கூட்டம் ஜாஸ்தி. அப்படி இருந்துட்டு இருக்குது. ஆனா இவ்வளோ அழகான ஒரு இடம் வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம சிட்டீஸ்ல வந்து. ஸோ நம்ம ஃபேமிலி பிரேயர்லாம் கண்டிப்பா நம்ம வந்து இதுக்காக நம்ம ஜெபிப்போம் நம்ம. இங்க இருக்கிற பீப்பிள் எல்லாரும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். சபை வந்து இன்னும் நல்லா நிரப்பப்படணும். ப்ரே பண்ணுவோம் அதுக்காக நம்ம கண்டிப்பா. சரியா? ஆ பெங்களூர்ல அங்க ஒரு மினிஸ்ட்ரி விஷயமா தான் அங்க. அத என்னோட சாட்சியில நான் ஷேர் பண்ணுவேன் என்னன்ட்டு. ஒரு வருஷம் அங்க நான் இருந்தேங்க. அ இங்க அங்க ஒரு ஒரு 1 இயர் ஒரு நல்ல ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நியூ ஸ்பேஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க வந்து இந்தியன் ஆர்மிக்கும், யுஎஸ் ஆர்மிக்கும் அவங்க ட்ரோன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் இதுக்கு. அங்க போன காரணம் வந்து என்னுடைய பெரியப்பா. அ அவங்க வந்து இப்ப தவறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட் அவங்க வந்து மைசூர்ல ஒரு ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கும்போது, ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க விழுந்துட்டாங்க அங்க. ஸோ அங்கருந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடவுள்ட்ட நல்ல கடவுள் பெரிய கிருபையினால, அவங்க கூட தங்கியிருந்த நேரத்தில, ஆண்டவர பத்தி சொல்றதுக்கு, வசனத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்கு, பிரேயர் பண்றதுக்கு நல்ல ஒரு எனக்கு நேரம் குடுத்தாங்க. பெரியப்பாவும் அதெல்லாம் நல்லா கவனிச்சாங்க நல்லா அத. கேட்டாங்க. அவங்களே ப்ரே பண்ண கூப்பிடுவாங்க. ப்ரே பண்ணுமான்னின்ட்டு. அவங்க யாருன்னா, இங்க வைல்ட் வ அ வைல்ட் வைல்ட் லைஃப் ஃபெடரேஷன்ல இருக்கிற டைரக்டர்ஸ் அவங்க வந்து அவங்க. நல்ல பெரிய போஸ்ட்ல இருந்தாங்க அவங்க வந்து. எங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஜான்சிங்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம இங்க இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும். ஏன்னா இங்க அடிக்கடி தங்க வருவாங்க அப்ப பெரியப்பா வந்து இங்க. ஸோ கடைசி நல்ல பிரேயர்ல இருந்தாங்க. கடவுள் மேல நல்ல ஒரு ஃபெய்த் வந்துட்டு அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய மரணம் வந்து சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து. கடவுளை ஏற்றுக்கொண்டாங்க கடைசி நாட்கள்ல பெரியப்பா வந்து. ஸோ அது நல்ல ஒரு சேலஞ்ச் நல்ல ஒரு டைம் எனக்கு அது. அது 1 இயர் அவங்க கூட இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அந்த நேரத்துல வந்து. அது முடிச்சு இங்க வந்த உடனே என்ன யோசித்தேன்னா, சரி ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்தாச்சு. வேலைய விட்டு வந்தாச்சு. இங்க இருந்த ஆட்ட வச்சும் பெரிய பிசினஸ் ப்ராஃபிட்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்த ஆடு அப்படியே வளர்த்தோம், குடுத்தோம். திரும்ப ஆடு வளர்த்தோம், குடுத்தோம். அவ்வளோதான். பெரிய ப்ராஃபிட் இல்ல. அத வச்சு ஒண்ணும். திரும்ப வந்துட்டோம் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம ஆண்டவரே? ஏன்னா மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிறது விருப்பம். அதுதான் காலிங் அதான் இருக்குது. சேலஞ்சஸ் லைஃப்ல நெறைய இருந்துட்டு இருக்குது. என்ன செய்ய போறோம் ஆண்டவரே? நைட்டு பிரேயர் பண்ணிட்டு நைட்டு படுக்கிறேன். பிரேயர் பண்ணிட்டானா? ஏன்னா நல்லா ஃபெய்த் உண்டு எனக்கு கடவுள் மேல. நல்லா பிரேயர் பண்ணிட்டோம் நம்ம. பிரேயர கண்டிப்பா ஆண்டவர் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கான பதில் கண்டிப்பா உடனே கிடைக்கும் நமக்குன்னு அந்த ஒரு நம்பிக்கை கடவுள் மேல உண்டு எனக்கு. பிரேயர் பண்ணிட்டு காலையில படுத்துட்டேன். படுத்து கொஞ்ச நேரத்துல காலையில ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்னால பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர் தான். அ அவருக்கு ஃபோன் பண்ணி அ ராமநாதன் ஆக்சுவலா அவங்க பேர் வந்து. அவர் ஹிந்து கன்வெர்ட் அவங்க வந்து. ராமநாதன். அவங்க வந்து எங்க இருந்தாங்கன்னா, பெங்களூர்ல அம் ஹிமாலயா கேள்விப்பட்டிருப்பீங்க பிராண்ட் நேம். ஹிமாலயா கம்பெனில வேலை செஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து ஆக்சுவலா. அ அவர் நல்ல பெரிய பொசிஷன்ல இருந்து, அது எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பமா ஊழியம் பண்ணணும், மெடிக்கல் மினிஸ்ட்ரி பண்ணணுன்ட்டு எங்க இருக்கிறாங்கன்னா, இப்போ அ கருத்தப்புலியூர் நான் இருக்கிற இடத்துல தான். செட்டிப்பழங்காடுல இருக்கிறாங்க அவங்க இப்போ. ஆமா. அவங்ககிட்ட பழக்கம் முன்னாடியே உண்டு. ஸோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். அண்ணா இந்த மாரி எல்லாம் ஜாப் எல்லாம் விட்டாச்சு. பழையபடி வந்துட்டேனா இப்போ. இப்போ நம்ம ஆடு மேய்க்க வேண்டியது தான் நம்ம. ஆடு பாத்துற வேண்டியது தான், தோட்டத்த பாத்துற வேண்டியது தான் வந்துட்டேனா இப்போ. அ வீட்டுக்கு வாங்கண்ணே கொஞ்சம் நம்ம பிரேயர் பண்ணுவோம்ண்ணா நம்ம. ஏன்னா எனக்கு ஏன்னா அடுத்த வழி எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அத பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவர கேட்டுட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் நம்ம வழியில நடத்தணும் நமக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு எனக்கு நீங்க நம்ம சேர்ந்து பிரேயர் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு. கடவுள் கிருபையில அவர் மட்டும் தான் வீட்டுக்கு வந்தாரு. யாருமே வரல. வழக்கமா ஒரு கேதரிங் இருக்கும் வீட்ல. அவர் வந்து நெறைய காரியங்கள வச்சு ப்ரே பண்ண ஆரம்பிச்சாரு. சொல்ல ஆரம்பிச்சாரு. நமக்கு இந்த மாரி எங்கெங்கலாம் ஊழியம் தேவை இருக்குது. எப்படிலாம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டியது இருக்குது. எந்தெந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது இருக்குது. எப்படி பைபிள டீச் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பத்தி பேசி, பேசி நல்லா ப்ரே பண்ணிட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தம்பி, அவர் மெடிக்கல் மிஷன் பண்ணுவாரு அவரு. நீங்க சாட்சி ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க பார்க்குற மக்களுக்குன்னு சொல்லிட்டு,
2 பேரும் வாரத்துல 3, 4 குடும்பங்கள பார்க்க போக ஆரம்பிச்சோம் நாங்க பைக்ல. அ இன் அண்ட் அரவுண்ட் விகேபுரம் ஃபுல்லா போயிருவோம் நாங்க. ஒரு பைக்ல எடுத்தோம்னா ஒரு 4, 5 குடும்பம். சில பேரு கணவன் இல்லாம இருப்பாங்க, விடோவா இருப்பாங்க. சில ஃபேமிலில கஷ்டப்படுற அப்பா, அம்மாக்கள் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சிக்கா இருப்பாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ பார்த்தோம் நாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஹ கஷ்டப்படுற பேஷண்ட்ஸ பார்த்தோம் நாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் மிஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றது. சில பேரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க சில காணிக்கை குடுப்பாங்க. அத வாங்கிப்பாங்க. மத்தபடி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஏன்னா கடவுள் குடுக்குறார்ல. எல்லாமே இலவசமா பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபுல் ஃப்ரீயா தான் பண்ணுவார் பண்றது எல்லாமே அவரு வந்து. என் வேலை என்னன்னா, நான் காஸ்பல் ஷேர் பண்ணுவேன். எப்படி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்? என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சாங்க? என் ஃபெய்த் எப்படி கடவுள் மேல எவ்வளோ அதிகமா இருந்துச்சு எனக்கு இப்போ. என்னோட காலிங் என்னங்கிறத அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். பிரேயர் பண்ணுவேன். இப்படிதான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே பரவால்ல. ஏன்னா அங்கருந்து வந்து 3வது நாள் ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு நான் ஆசைப்படுற மாரியே காஸ்பல் ஒர்க்காக போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஆண்டவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே விடல என்ன வந்து என்ன. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர ஆம்பூர் பக்கம் உள்ள ஒரு கிராமத்துல ஒரு ஃபேமிலிய நான் பார்த்தேன். அவர் எங்க இருந்திருக்கிறாருன்னா, மும்பைல அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு அவர் பிசினஸ் பண்ணியிருக்கிறாரு அவரு. அது மட்டும் இல்ல, ஹி இஸ் எ ரியல்டர். ரியல் எஸ்டேட் மூலமா நல்ல பிசினஸ் பார்த்துட்டு இருந்த மனுஷன். அடுத்தது ஹி இஸ் எ காட் ஃபியரிங் மேன். காட் ஃபியரிங் மேன், கடவுள் மேல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். எந்த விதமான தவறான வழியிலயோ பணம் செய்யறதில்ல அவர் வந்து. கஷ்டப்பட்டு செய்ற படம் தான். என்ன ஆயிருக்குதுன்னா, ஒரு பீரியட்ல இவர் என்ன செய்வார், இவருடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா, அவருடைய நண்பர்களுக்கு உதவி செய்வார் நல்லா. எந்தெந்த நண்பனும் சரி, ஸ்கூல்ல படிச்ச பையனா இருக்கலாம், காலேஜ்ல படிச்ச பையனா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம். எல்லாருக்கும் உதவி செய்வாரு. பணத்த உதவி செஞ்சு அவங்கள நல்ல வழி நடத்துவாரு அவர வந்து. அந்த மாரி என்ன சொல்லலாம், கிவிங் நேச்சர் உள்ள மனுஷன். நெறைய பேருக்கு உதவி செய்ற மனுஷன் அவரு வந்து. என்ன ஆயிட்டுன்னா, ஒரு பீரியட்ல அவருடைய பிசினஸ்ல பெரிய ஒரு லாஸ் அவருக்கு. பண்ணிட்டு இருந்த பிசினஸ்ல. அவரால நெறைய கடன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுட்டு, என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே நமக்கு இன்னமும் நம்ம எங்க இருக்க முடியாது. மும்பைல இருந்தாரு. பாம்பேல இருக்க முடியாது. குடும்பம் ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொண்ணு இருக்கிறா, மனைவி இருக்கிறா. இன்னமும் நம்மளால அங்க சர்வே ஆக முடியாது. ஏன்னா கடன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுட்டு, பிசினஸ் இப்ப கையில சுத்தமா இல்ல நமக்கு இப்போ. தமிழ்நாடு வந்துருவோன்ட்டு ஆம்பூர் வந்துட்டாரு. இங்க வந்து ஒரு ஸ்டுடியோ திரும்ப அதே இத ஆரம்பிச்சு, பார்த்தா திரும்பியும் கஷ்டம். கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுட்டு, ஒரு சின்ன வீடு கட்டிடலாம் நம்மன்னு ஆரம்பிச்ச வீட ஃபுல்லா கட்டி முடிக்க முடியல. ரூ. 7,00,000 கடன் ஆயிட்டு. அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட என் கையில மட்டும் பிரதர் கேஷா எப்பவுமே 35 45 லட்சம் கையில வீட்ல வச்சுட்டு இருப்பேன் நான் வந்து. அவ்வளவு தூரம் கையில துட்டு இருந்துச்சு எனக்கு வந்து. வாழ்க்கையில கஷ்டங்கிறத நான் பார்க்கவே இல்ல நான் வந்து லைஃப்ல. ஆனா பாருங்க இப்போ கையில பணம் இல்லாம இருக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஸ்டுடியோ வராங்கன்னு தெரியல. எப்படி பிசினஸ் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா அவ்வளவு கஷ்டத்துல நிலையில இருந்திருக்கேன் தம்பி நம்ம பிரதர் நான் இப்போ. கடன் இருந்துட்டு இருக்குது. வீட்டுக்கு போனா எனக்கு மன நிம்மதி இல்ல எனக்கு இப்போ. என்னுடைய பிள்ளைங்கள பார்க்க முடியல. மனைவிய பார்த்தா கஷ்டமா இருக்குது எனக்கு. ஸ்டுடியோல அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். என்ன என்ன லைஃப்னே தெரியலன்ட்டு ரொம்ப டெஸ்பரேட்டட் லைஃப் அவருக்கு மனசுல. அப்படி ஒரு மனுஷன ரீசென்ட்டா ஒரு வாரத்துல நாங்க பார்த்தோம் நாங்க அவர்ட்ட. அவர்ட்ட நாங்க நெறைய நேர்ல நடந்த சில சாட்சிகள ஷேர் பண்ணோம். வசனத்த வாசிக்க சொன்னோம். பிரேயர் பண்ணோம் அவருக்கு நாங்க. என்கிட்ட பேசும்போது சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அவருக்கு இப்ப முதல்ல இருந்த அந்த கடவுள் மேல இருக்கிற அந்த விசுவாசம் இல்ல. ஃபெய்த் இல்ல. பைபிள் எடுத்து வாசித்தீங்களா பிரதர்ன்னு கேட்கும்போது, நம்ம பார்த்திருப்போம். பழைய ஒரு ப்ளூ கலர் நியூ டெஸ்டமென்ட் பைபிள் உண்டு. அதுதான் அவர்ட்ட எடுத்தாரு. அதுவும் அப்படியே இருக்கு அவ்வளோதான். என்ன பிரதர்? இல்ல என்ன? உங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருக்குது. நான் அத குறை சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு கடவுள் மேல அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல எனக்கு 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 இப்போ. ஏன்னா நான் எப்படி கடவுள் நம்ம முதல்ல எப்படி ஆசீர்வதிச்சிருந்தாரு என்ன எப்படி இருந்தேன் நான் வந்து ஆனா இப்போ இப்படி ஆயிட்டேன் நான் இப்போ. நான் அதான் சொன்னேன். நாங்க பேசும்போது அந்த அ அ யோபுடைய வாழ்க்கைய பத்தி ஷேர் பண்ணோம் அவருக்கு நாங்க. அப்போ அவர கவனிச்சீங்களா நீங்க? யோபு வந்து செழிப்பா இருந்தான், பணக்காரனா இருந்தான், செல்வ சீமானா இருந்தான் யோபு வந்து. சாத்தான் வந்து ஆண்டவர்ட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து தான் தொடுறான் அவன வந்து. எல்லாத்தையும் எடுத்துட்டாரு ஒரே நாள்ல. என்ன கன்டினியூஸா நடக்கும். இத்தனை ஆடு இருந்துச்சு, இத்தனை ஒட்டகம் இருந்துச்சு, இவ்வளவு இருந்துச்சு. எல்லாம் போயிட்டு பிள்ளைகள இழந்துட்டான் வந்து. ஆனா விசுவாசம் இருந்ததுனால என்ன கிடைச்சுச்சு அவருக்கு இப்போ? போனது எல்லாமே ரெட்டத்தரியா கிடைச்சு அவருக்கு வந்து. அவர் சொன்ன அவர்ட்ட நாங்க பிரேயர் பண்ணோம் நாங்க அவருக்கு நாங்க. முடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம் நாங்க. சி இது அந்த அந்த பிரதருடைய ஜேம்ஸ் வீட்ல மட்டும் இந்த பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவ லைஃப்ல எல்லார் வீட்லயும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அவர் மட்டும் இல்ல. நான் சர்ச்சஸ் நெறைய பேர் சபைக்கு போறேன். சர்ச்ல நெறைய பிலீவர்ஸ பார்க்கிறேன். என் ஃபேமிலில நெறைய பேர நான் பார்க்கிறேன்.
எவ்வளோ தூரம் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஃபெய்த் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆண்டவரை பத்தி தெரியும். ஆனா ஒரு கஷ்டம் வந்துட்டுனா போதும். ஒரு லாஸ் வந்துட்டுனா போதும். ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாம படுத்துட்டாங்கன்னா போதும். என்ன ஆண்டவரே இப்படி ஆயிட்டு, இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிட்டு, இவ்வளவு நம்பி இருந்தேன் நான் வந்தேனா, அப்படியே உடனே டிராப் ஆயிருது ஃபெய்த் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து. அந்த நேரத்துல தான் நம்ம வந்து இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடணும். அந்த நேரத்துல அதிகமா நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும் நம்ம வந்து. அதை விட்டு நம்ம எங்க போயிடுறோம்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் குறைஞ்சி, பயம் ஜாஸ்தியாகி, கவலை ஜாஸ்தியாகி, அப்படி நம்ம டல் ஆயிரும் நம்ம வந்து நம்ம அதை. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த sermon நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரியா? நம்ம வசனம் வாசிப்போம் நம்ம. ஆ, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆ, இல்லையா? இப்ப என்ன என்ன சிச்சுவேஷன் அப்படின்னீங்கன்னா, ஆண்டவர் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய செய்தி கொடுக்குறாங்க. பைபிள் டீச் பண்றாங்க. நிறைய இடத்துல மிரக்கல்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் முடிஞ்சு ஒரு கிராமத்தை விட்டு கலிலேயா கடல் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும் இப்போ. இந்த பிளான் யார் தராங்கன்னு பாருங்க சரியா இப்போ. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, இப்ப யார் யாரை பார்த்து பேசுறா இப்போ? இயேசு வந்து அவருடைய சீஷர்களை பார்த்து பேசுறாரு. நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இவர்தான் யார் கூப்பிட்டு போறா அடுத்த பிளேஸ்க்கு, அடுத்த அக்கறைக்கு? ஜீசஸ் தான் பிளான் தராரு இப்போ. சரியா? இது யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க இப்போ. அடுத்த வசனம் வாசிங்க 36. இப்போ டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. அதோ ஆண்டவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. மத்த மக்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் ஃபிட்னஸ் அவங்க எல்லாருமே. அவங்க எல்லாருக்கும் நேர்ல பார்க்க போறாங்க எல்லாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த வசனம் வாசிங்க அடுத்தது. போதும். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதியது. இது வந்து ஆ, என்ன சொல்லலாம், அன்பிரிடிக்டட் சொல்லலாம் வந்தது என்ன. முதல்ல யோசிக்கவே இல்லை. திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் வந்தது. சடனா நடக்கிறது. ஏன்னா படகுல போறாங்க, அடுத்த 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 சைடு போகணும், கிராஸ் பண்ணி அடுத்த சைடு போகணும்னு ஏறுறாங்க. திடீர்னு சுழல் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் வந்தாங்க. சி, நமக்கு வர்ற இந்த ஹெல்த் கிரைசிஸாக இருக்கட்டும், நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருக்கட்டும். ஏன்னா ரீசெண்டாக சொன்னல, பெரியப்பா வந்து எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப ஹெல்த்தியான மனுஷன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா லேண்ட்ஸ்கேப்ஸ், எல்லா நிலப்பரப்பிலும் என்னுடைய கால் போயிட்டுமாமாங்க. இப்போ நம்ம நேஷனல் ஜியோகிராஃபி பார்ப்பேன், அனிமல் பிளானட் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பெரியப்பா, இது இந்த இடம் சொல்லுவார், இந்த இடத்துல நான் போயிருக்கிறேம்மா, இந்த இடம் எனக்கு தெரியும், இங்கே இத்தனை பேர் நான் ஸ்டே பண்ணும், இந்த இந்த இத்தனை இந்த டிகிரி இந்த குளிரில் நாங்கள் தங்கியிருக்கேன் நான் வந்துட்டு எல்லாம் சொல்லுவார் அவர் பார்க்கும்போது. அப்படி வேர்ல்டில் அவர் போகாத இடமே கிடையாது வந்தது. அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்த மனுஷன் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிட்டார் ஹெல்த்தில் வந்து. நம்ம ஃபேமிலி நடக்கிற இதே தான். அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தால் தெரியும் ஃபேமிலி வந்து எல்லா குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வேலையை அவர் செஞ்ச மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் ட்ராப் ஆகிற ஹெல்த் வந்து திடீர்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், பண ரீதியாக வர கஷ்டம் நமக்கு வீட்டில் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படி ஒரு லாஸ் நமக்கு வருமான்ட்டு. திடீர்னு கடன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும், நமக்கு வர இன்கம் கடன் ஸ்டாப் ஆகும். நிறைய வீட்டில் பாருங்க வேலை வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ ஜாப்லெஸ், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க்ஸ் இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், வேலை கிடையாது. சில கம்பெனியில் பாருங்க நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரீத்தி என் தங்கச்சி கொஞ்ச நாள் ஒரு டிஎக்சி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து. சி, ஒரு டீமை ஃபுல்லாக அவங்க அப்படி பேட்ச் வெளியே அனுப்பிட்டே இருக்கிறாங்க கம்பெனியை விட்டு. நல்ல நல்ல ஒர்க் பண்ண முடியும், நல்ல ஸ்டாண்டர்டாக அவங்களுடைய எஃபோர்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்பெனி டவுன் சைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு ஒரு செட்டை வெளியே அனுப்பிட்டே இருப்பாங்க வெளியே. அப்படி நிறைய பேர் ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ உள்ள கஷ்டம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்குறத வச்சு. என் கூட இருக்கிற மதுன், என்னுடைய கூட இருந்த ஒரு அவரும் ஹெச்ஆர் மேனேஜர் தான். கிட்டத்தட்ட அவருக்கு மோஸ்ட்லி வாங்குறது எல்லாமே கிரெடிட் கார்டு வாங்கி தான் யூஸ் பண்ணுவார் எல்லாமே. வீட்டில் இப்போ டிவி வாங்கிட்டாங்க, இல்லைன்னா வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, எல்லாம் வாங்கினா எல்லாமே கிரெடிட் கார்டில் தான் இருக்கும் எல்லாமே. 2 மாசமா அவருக்கு வேலை இல்லை. இப்போ அவருக்கு இப்போ வேலை இல்லைன்ட்டா அவன் மாதம் மாதம் பணத்தை டிடெக்ட் பண்ணுவான் கையிலேருந்து. அவருக்கு மாதம் 35,000 ருபீஸ் அவன் கொடுத்தா அவனுக்கு கையிலேருந்து கொடுத்தா தான் அவங்க என்ன, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுவான், தேடி வந்துடுவாங்க, ஏன் பணம் தரலன்ட்டு. அதில் மாட்டுறாங்க இப்போ. ஃபினான்ஷியல் கஷ்டப்படுறது வீட்டு ஃபேமிலியில் இருந்துட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வர கான்ஃப்ளிக்ட், குடும்பத்தில் வர்ற கஷ்டங்கள். அதாவது மகன் தகப்பனுக்கு வர்ற பிரச்சனை இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ள, இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸில் வர கஷ்டமாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங் மாதிரி தான் நமக்கு வந்தது. இப்போ எப்படி திடீர்னு வந்துச்சுல இப்போ
கடல் அலையில ஆண்டவர் வந்து இப்போ அந்த படகுல போகும்போது திடீர்னு வந்து அந்த ஸ்டார்ம் வந்து கஷ்டப்படுத்துச்சுல, இதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்கப்படுறோம் நம்ம வந்து இதை எதிர்பார்க்காம வரக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே. இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பா நமக்கு வந்து விடுதலை தருவாரு. நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா, என்ன வரக்கூடாது? நமக்கு பயம் வரக்கூடாது நமக்கு. பயம் வந்துடக்கூடாது நமக்கு. கடவுள் மேல வச்சுக்கிற விசுவாசம் நமக்கு குறையக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல தான் நமக்கு பயம் வரும் ஆக்சுவலா. ஏன்னா மத்த நேரத்துல நல்லா இருக்கும்போது நமக்கு தெரியாது நமக்கு. கஷ்டம் இல்ல, ஹேப்பியா இருக்கோம் நம்ம இப்போ. எல்லாம் கிடைச்சிட்டு, ஆசைப்படுறதெல்லாம் வீட்ல இருக்குது. அப்ப கடவுளை தேட மாட்டோம், கஷ்டமும் இருக்காது நமக்கு வந்து. அது ஃபியரே நமக்கு வராது. ஆனா இந்த டைம்ல தான் நமக்கு என்ன முக்கியமா தேவைன்னா, விசுவாசம் தேவை. பயம் வரக்கூடாது நமக்கு வந்து இப்போ. இதுல பாருங்க நீங்க அடுத்தது நீங்க இதுல ஆ ஏசாயா 41:10 வாசிங்க யாராவது. இப்போ அழகா கவனிச்சோம் நம்ம 3 பேரும் நல்ல 4 பிள்ளைங்க வந்து வசனம் சொன்னாங்க. மெமரி வெர்ஸ் வந்து. இது நான் இன்னைக்கு காலையில தான் வாசித்தேன். இது நமக்கு ஒரு மெமரி வெர்ஸா இருக்கணும் நமக்கு வந்து மனசுல நமக்கு இது. எல்லா பிலீவர்ஸ்க்குமே மனசுல இந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். அது நம்ம ஹேப்பியா இருக்கும்போது நம்ம அந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். கஷ்டப்படும்போது நமக்கு இந்த வசனம் ஞாபகத்துல இருக்கணும் நமக்கு வந்து. ஃபர்ஸ்ட் வார்த்தைய பாருங்க. நீ பயப்படாதே. இது சிங்குலர்ல இருக்கும். டைரக்ட்டா நம்மட்ட பேசுற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த வார்த்தை வந்து. நீ பயப்படாதே. உன்னுடனே வசனம் வாசிங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ தனியா இருக்கல நீ வந்து நீ இப்போ. யூ ஆர் நாட் அலோன். நீ தனியா இல்ல. இத நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நம்மட்ட பேசுறாரு நம்மட்ட அந்த வார்த்தையை வச்சு. நீ பயப்படாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே. நான் உன் தேவன். உன்னை படைச்சது நான் தான். உன்னை இப்போ வரைக்கும் பாதுகாத்து வர்றது, வழிநடத்தி வர்றது, போஷித்து வர்றது, உடுத்தி வர்றது, உரிவிடம் கொடுத்து வர்றது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு நான் வந்து. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை என்ன செய்வேன்? உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு உதவியும் செய்வேன் உனக்கு நான் வந்து நான். உன்னை பலப்படுத்திடுவேன், உதவி செய்வேன் உனக்கு நான். என் நீதியின் வலது கரத்துல உன்னை தாங்குவேன். உன்னை நான் தாங்குவேன்ட்டாரு. இவ்வளவு பெரிய ப்ராமிஸ் வந்து நமக்கு பெரிய வசனம் நிறைய இருக்குது வாசிக்கும் போது நமக்கு வந்து. இது அவரா சொல்ற வார்த்தை நமக்கு இது. உன்னை நான் தாங்குவேன்ங்கிறாரு. இது நம்ம வந்து கண்டிப்பா மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வசனம் நமக்கு வந்து. ஜெபிக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் நம்ம வந்து அத. அது ஹேப்பி மூமெண்ட்னாலும் பரவாயில்ல, கஷ்டமான சேட் மூமெண்ட்னாலும் பரவாயில்ல நமக்கு நமக்கு இதுல வந்தது. நம்ம பழையபடி போவோம் நம்ம. மார்க் 4:38 வாசிப்போம் நம்ம. ஆ. பைபிள்ல நீங்க காஸ்பல் அதாவது சுவிசேஷ புஸ்தகம் அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகம் வாசித்தீங்கனாலும் சரி, வேற எந்த இடத்துலயாவது ஆண்டவர் வந்து நித்திரையா இருந்தார் வசனம் வசனம் வாசிக்கிறீங்களா நீங்க? ஆண்டவர் வந்து நித்திரையா இருந்தாருன்ட்டு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வசனத்துல பைபிள்ல? தூங்குனாருன்ட்டு எங்கேயா இருக்க வசனம் இருக்குதா? கிடையவே கிடையாது. பைபிள்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஆண்டவர் தூங்குனாருன்னு இருக்கும். மத்த எல்லா இடத்துல நிறைய இடத்துல பார்த்துருவோம். சீடர்கள் தூங்கியிருப்பாங்க. சீடர்கள் இவர் தான் எழுப்புவார். சீடர்களை எழுப்பி நீங்க ஜெபிங்கம்பாரு. எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் இவர் தனியா போய் ஜெபிக்க போவாரு. பைபிள்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இயேசு தூங்குனாருன்னு இருக்கும் நமக்கு இதுல. ஆமா. இதுல பாத்தீங்கன்னா இவர் தான் பிளான் தராரு எல்லாருக்கும். இது என்னன்னா இது அடுத்த வரப்போற இந்த சுழல் காற்று, அந்த புயல் காற்றுமே ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு வந்து. இப்படி சிச்சுவேஷன்ல நான் இதை இப்படி தான் நான் படிச்சேன். இப்படி சிச்சுவேஷன்ல நமக்கு நம்மள ஃபாலோ பண்ணி வர இந்த டிசேபிள்ஸோடைய ஃபெய்த் எப்படி இருக்குது? தைரியமா இருக்கிறாங்களா? விசுவாசம் குறையுதா அவங்களுக்கு வந்து? அதை அவங்களுக்கு டெஸ்ட் பண்றாரு நமக்கு வந்து. குடுக்குற ஒரு பரீட்சை அவங்களுக்கு வந்தது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்க ஆண்டவர் தான் போறாரு. இப்படி சுழல் வருது. காத்து தண்ணி உள்ள நிரப்பிட்டு இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்க உள்ளங்க? நித்திரையா இருந்தாரு. தூங்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். ஒரு கடல்ல போயிட்டு இருக்கோம். கப்பல்ல சின்ன படகு தான் அது. ஆள தூக்கி போடுது. டாஸ் பண்ணி தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்குது படக. தூங்க முடியுமா அதுல? அங்க அதுல பாத்தீங்களாங்க தண்ணி வந்து நிரப்புற மாதிரி வருதாங்க கடவு படகு வந்து தெரிக்கும். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு இங்க வரீங்க? தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் யாராவது நீங்க அதை? ம். அழகா பாருங்க. தலைனையை வைத்து கம்ஃபர்டபுள் தூங்கிட்டு இருக்காரு அவர் தூங்குறது வந்து. அவ்வளவு கம்ஃபர்டபுள் தூங்கிட்டு இருக்காரு தூங்குறது பின்னாடி இருந்து. அழிந்து போறோம் தேவையில்லைன்னு பயப்படுறாங்க வந்து வந்த உடனே. அவன் எழுந்துச்சு உடனே முதல்ல வார்த்தையை பாருங்க. மார்க் 4 அடுத்த வருஷம் வாசித்தாங்க அப்படி.
எளிமை சொன்ன ஒரே வார்த்தை தான் என்ன சார்? அமைதலாய் அமைதலாயிருன்னாரு. ஒரே வார்த்தை, அமைதலாயிரு. நமக்கு லைஃப்ல அதேதாங்க. அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதும். நமக்கு சுகம் அடைஞ்சுன்னு சொல்லிட்டாருன்னா சுகம் கிடைச்சா நமக்கு கண்டிப்பா நமக்கு நமக்கு குடும்ப பிரச்சனை போகணும்னு நினைச்சா சொல்லிட்டாருன்னா ஒரு வார்த்தை போதும். அவருடைய ஒரு வார்த்தை போதும் நமக்கு வந்து குடும்பத்துல உள்ள எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுறதுக்கு. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம், நம்பிக்கை, பயம் இருக்கக்கூடாது நமக்கு வந்து நமக்கு அதுல. அடுத்த வருஷம் வாசிங்க எப்படி நீங்க அவர் என்ன அட்வைஸ் பண்ண வராது பாருங்க. என்ன ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனை காட்டிட்டு அப்படி ஒரு பயத்தை கொடுத்துட்டு எதை டீச் பண்றாரு பாருங்க அவருக்கு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவர் தெரியும் அவருக்கு. இப்போ அவர் பார்த்துட்டாரு, அவன் பயந்ததை பார்த்துட்டாரு. ஏன்னா உயிர் பயம் தானே நமக்கு. அது சாதாரண பயம் கிடையாது வந்து. ஏன்னா கடல்ல முக்கி போச்சுட்டு எல்லாம் இறந்துருவாங்க போற எல்லாருமே. ஒரு உயிர் பயம் அவங்களுக்கு வந்தது. அப்படி ஒரு உயிர் பயத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்கிறாரு அவர், ஏன் பயந்தீங்க நீங்கன்ட்டு. ஏங்க அடுத்த கேள்வி என்ன? உங்க விசுவாசம் எங்க போச்சு? நமக்கு பயத்தை விட எது அதிகமா இருக்கணும்? நமக்கு வந்து விசுவாசம் அதிகமா இருக்கணும். நமக்கு நமக்கு பயம் அதிகமாயிட்டு. இப்போ ஆக்சுவலா பார்த்து பயம் தான். நாளைக்கு என்ன ஆக போகுது? பையன் எப்படி படிச்சுட்டு இருக்கிறான்? அவன் ஃபியூச்சர் எப்படி ஆக போகுது? இவன் வேலை இல்லாம இருக்கிறான், இவன் என்ன செய்ய போறான்? அடுத்து வந்து இப்போ நமக்கு இன்கம் இல்லாம பார்த்துருக்கு, என்ன செய்ய போறான் நாளைக்கு? அடுத்தது ஹெல்த் இன்னும் டவுன் ஆயிட்டே போயிட்டு இருக்கா, என்ன செய்ய போறோம் நம்ம? இப்போ இப்படி கேள்வி வந்து 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 நமக்கு ஃபெய்த்தை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கோம். போயிட்டு நமக்கு இப்போ விசுவாசம் இருக்க வேண்டிய அந்த மனநிலை இல்ல இருதயத்துல வந்து எது அதிகமா இருக்குது? இப்போ அவிசுவாசம், பயம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு நமக்கு. இப்போ ஆண்டவர் திரும்பி என்ன சொல்றாருன்னா, பயத்தை எடுத்து போட்டுரு நீ. இப்போ உங்கள் திரும்ப வசிப்போம். ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் இப்படி பயப்படுறீங்க நீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே? விசுவாசம் ஏன் ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு? இதே குஷன் நமக்கு வந்து நான் இந்த வசனம் வாசிக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம யோசிக்கணும் டெய்லி. நமக்கு வந்து இந்த வசனம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். நமக்கு வந்து நமக்கு டெய்லி நமக்கு ஒவ்வொரு நாட்கள்லையும் விசுவாசம் வளர்றதுக்கு என்னென்ன உண்டோ நம்ம வந்து அதுக்கு ஏற்றதாக வசனங்கள் வாசிக்கிறது, அதை நம்புறது, ஆண்டவர் மேல ஜெபத்தில் இன்னும் ஆண்டவர் நெருக்கம் மாறுறது, ஆண்டவர் இன்னும் அதிகமான நேரத்தை நம்ம செலவு செய்யறது, இது நம்ம இன்னும் நம்மளால பலப்படுத்தும். நமக்கு வந்து என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, கூட யார் இருக்கா? நம்ம கூட இயேசு நம்ம கூட இருக்கிறார். அதான் வசனம் வசனம் நமக்கு வந்து நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் கழுத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் கொடுத்த ப்ராமிஸ் நம்மகிட்ட இருக்குது. அவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு இப்போ அந்த விசுவாசம் நம்ம கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் வந்து தேவை. இது நடந்த உடனே 3 விஷயம் நடக்குதுங்க. நம்ம வசனத்துல பார்த்தா தெரியும் நமக்கு. சரியா? மார்க்ல வாஸ்தவம் நம்ம வந்து அவர்கள் மிகவும் பயந்து, யார் இவரோ, காற்றும் கடலும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டாரு. இதுல மார்க்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்றாங்க? எல்லாரும் பயப்படுறாங்க முதல்ல. இப்போ எப்படி 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. யார் இவரோ? ஏன்னா இப்போ சொல்லிடலாம், ஏ பாப்பா உட்காருமா, இப்படிதான் பாப்பா கேட்டு உட்காந்துருவா உட்காருது. இப்போ பேசாதம்மா, அமைதியாயிருவாங்க. நீங்க எப்படி நீங்க ஒரு ஒரு கடலை பார்த்து சொல்லுவீங்க இந்த வார்த்தை? நீங்க அமைதியா இருன்ட்டு அதுக்கு வந்து ஜீவன் இல்லல்ல. அதுக்கு அது 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 எப்படி கீழ்ப்படிச்சு? அதை பார்த்து ஒரு பயம் வருது. அடுத்த வாசிங்க மத்தேயு 8:27 வசனத்தை பாருங்க. மத்தேயு 8:27. இல்ல இல்ல இதுலயே அந்த மனுஷன் இந்த கஸ்பல்ல பாருங்க, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு. நம்ம மார்க்ல வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு? மிகவும் பயந்துன்னு இருந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இங்கிலீஷ்ல வந்து அமேஸ்ட் இருக்கும். அமேஸ்ட், ஆச்சரியப்படுறாங்க. எப்படி முடிஞ்சு இவரால வந்து ஒரு ஆச்சரியம் எல்லாருக்கும் வந்து. வேணா ஒரு வார்த்தையில என்ன எதை கீழ்படிச்சிட்டு? இப்போ காற்றும் கடலும் கீழ்படிச்சிட்டு எப்படி முடிஞ்சு ஆச்சரியம் பாருங்க. இன்னொரு வசனம் பார்ப்போம். லூக்கா 8:25. லூக்கா 8:25. இதுல பாத்தீங்களா, நம்ம மார்க்ல வந்து மிகவும் பயந்துன்னு இருக்கும், மத்ததுல ஆச்சரியப்பட்டு மட்டும் இருக்கும். இதுல பாருங்க பயந்து ஆச்சரியப்பட்டு. காஸ்பல் எழுதப்பட்ட காலங்கள் வேற, எழுதின ரைட்டர்ஸ் வேற, ஆனா வசனம் ஒரே இது வருது பாருங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வந்தது பயப்படவும் செஞ்சிருக்கிறாங்க,
ஆச்சரியப்பட செஞ்சிருக்காங்க. இது பெரிய ஒரு டெஸ்டிமனி அவங்களுக்கு வந்து ஒரு விட்னஸ் எல்லாருக்கும். ஏன்னா ஒருத்தர் பார்க்கல. சீஷர்கள் இருக்கிறாங்க, அவரை ஃபாலோ பண்ண வந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அத்தனை பேர் இதை பார்க்குறாங்க அதை நடந்த விஷயத்தை வந்து. இவரை பார்த்து ஒரே வார்த்தையில் என்ன ஆயிட்டு போம், காட்டும் கடலும் என்ன ஆயிட்டு போகுது உடனே அமைதலாயிட்டலாம் வந்துன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃப்ல பயத்தை எடுத்துட்டு விசுவாசத்தை வச்சு நம்ம ஜெபிச்சோம்னா இதே சாட்சி நம்மளால கொடுக்க முடியும். பக்கத்தில் இருக்கிற பிலீவர்ஸாக இருக்கட்டும், நான் பிலீவர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம இதை பெரிய ஒரு சாட்சியாக நம்ம இருக்க முடியும். நமக்கு வந்து ஆண்டவர் நான் கேட்டேன், என் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் கிடைச்சு எனக்கு இப்போ எனக்கு இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரிய வரும், யார் ஜீவனுள்ள தேவன்கிறது தெரிய வரும். ஸோ இந்த வசனத்தை நம்ம யோசிப்போம், நம்ம வச்சு நம்ம ஜெபிப்போம். நம்ம டெய்லி நம்ம வைக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, நமக்கு வந்து அவிசுவாசம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, தேவையில்லாத கலக்கம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நமக்கு வந்து முழுக்க முழுக்க யார் மேலே என்ன வரும், நமக்கு வந்து ஆண்டவர் மேலே விசுவாசம் வேணும். நமக்கு வந்து இந்த விசுவாசம் வேணுங்கிறதுக்காக ஜெபிப்போம் நம்ம. ஏன்னா ஒரு ஒரு ரீசெண்டாக ஒரு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மெம்பர்ட்ட தான் பேசினேன். ஒரு டிபேட் மாதிரி போச்சு நான் பேசும்போது. எனக்கு காலையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு, ஆனால் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு. எனவே இந்த பாட்டு நான் சொல்லிடுறேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும். பாட்டு தெரியுமா அந்த பாட்டு?